Hey guys, welcome back. Last வீடியோவில் எரர் ஹேண்ட்லிங் அப்படின்னான்னு பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் டெக்கரேட்டர்ஸ் அப்படின்னான்னு பார்க்கலாமா? டெக்கரேட்டர்ஸுங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு கோட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த கோடில் வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸுக்கும் ஒவ்வொரு நேம் கொடுத்துருக்கோம். இப்போ நாம் வந்து அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயத்தை மாடிஃபை பண்ணுறதுக்கோ இல்லை ஆட் பண்ணுறதுக்கோ வந்து இந்த டெக்கரேட்டர் அப்படிங்கிற இதை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இது எப்படி யூஸ் ஆகுங்கிறது நம்ம வந்து டேரெக்டாக ஒர்க் ஸ்பேஸில் போய் பார்த்துடலாம். இப்போ நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ண போகிறேன். லைக் டெஃப் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஷா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் நான் க்ரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இதுக்குள்ளே வந்து நான் இன்னொரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிக்கிறேன். டெஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஆர் சப் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். சப்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இன்னொரு ஃபங்க்ஷன் நான் க்ரியேட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ இதுக்குள்ளே வந்து நான் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போகிறேன். பிரிண்ட் சப்ஸ்கிரைப் டு சப்ஸ்கிரைப் அப்படின்னு கொடுத்துட்டேன். சப்ஸ்கிரைப் டுலாம் வேணாம், ஓகே. சப்ஸ்கிரைப்னு சொல்லி கொடுத்துட்டேன். இப்போது நான் இந்த ஃபங்க்ஷனுக்கான ரிட்டர்ன் வேல்யூ எடுத்துக்கிறேன். ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். ரிட்டர்ன் சப்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ இது வந்து ஒரு ஃபங்க்ஷன். இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமிங்குள்ளே நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒன் பை நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது நான் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரு வேல்யூவை ஆட் பண்ண போகிறேன், ஆர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்க போகிறேன். அதுக்காக இந்த டெக்கரேட்டர்ஸ் அதை யூஸ் பண்ணுவாங்க. டெக்கரேட்டர் எப்படி டினோட் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, அட்டு சிம்பிள் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து டெக்கரேட்டரை வந்து டினோட் பண்ணுவோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இங்கே அர்ஷான் இருக்கா. இப்போ நான் இதை தான் வந்து ஆக்சஸ் பண்ண போகிறேன். அதனால் அட் அர்ஷா அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். இதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, அட் அர்ஷான் கொடுக்க போகிறேன். அண்ட் இதுக்குள்ளே நான் வந்து ஒரு வேர்ட் கொடுக்க போகிறேன். இதெல்லாம் நோட்டீஸ் பண்ணுங்கள். ஏஎஸ்ஹெச் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு வேர்ட் கொடுத்துக்கிறேன். அது மாதிரி இடத்துல வந்து ஏஎஸ்ஹெச் அப்படின்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷன் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இது என்னங்கிறது இதுக்கப்புறம் உங்களுக்கு புரியும். இப்போது டெஃப் சே ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போது இதை வந்து நான் இதுக்குள்ளே ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போகிறேன். பிரிண்ட் ஆஃப் ஹே காய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அதுக்குள்ளே கொடுத்துக்கிறேன். இப்போது சே ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபங்க்ஷன் நான் ரன் பண்ணேன்னா எனக்கு ஹே காய்ஸ் அப்படின்னு சொல்லி வந்துடுச்சு. அண்டு சப்ஸ்கிரைப் அப்படின்னு வந்துடுச்சு. இந்த ஏ காய்ஸ் எங்கேருந்து வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நான் ஏஎஸ்ஹெச் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன்னா, இதை நான் எங்கெல்லாம் கொடுக்குறனோ அங்கெல்லாம் நான் டெக்கரேட்டர் யூஸ் பண்ணி அதுக்குள்ளே என்ன ஃபங்க்ஷனை கொடுத்துருக்கணும் அது வந்து ரன் ஆகும். அதுதான் வந்து இதோட ஒர்க்கு. இப்போ நான் இதே வந்து Ctrl+C கொடுத்துட்டு இங்கே கீழேயும் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். 2 தடவை கொடுத்துருக்கேன். இப்போ நான் அதை ரன் பண்ணேன்னா எனக்கு ஹே காய்ஸ் சப்ஸ்கிரைப், ஹே காய்ஸ் சொல்லிட்டு 2 தடவை வந்துருச்சு. இப்போது இதை தான் வந்து நம்ம டெக்கரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதுவே நம்ம கோடிங்குள்ளே பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒன் பை ஒன்னாக ஆக்சஸ் பண்ணிட்டு வர முடியாது. அதனால் இந்த அட்டு சிம்பிளை யூஸ் பண்ணி எந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம மாடிஃபை பண்ணுறோமோ அந்த ஃபங்க்ஷன் நேமை கொடுத்துட்டு இதுக்குள்ளே நம்ம ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணோன்னா அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே ஸ்டேட்மெண்ட்டு மட்டும் தான் கிடையாது. இதுக்குள்ளே வந்து நான் வந்து மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் இந்த மாதிரி நான் எது பண்ணாலுமே அது எல்லாத்தையுமே வந்து அதுக்குள்ளே வந்து ஒர்க் பண்ணும். இதுக்கு தான் நம்ம வந்து டெக்கரேட்டர்ஸை யூஸ் பண்ணுறோம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்டு இப்போ வரைக்கும் நம்ம ஒரு 28 வீடியோஸ் கிட்ட நம்ம போட்டோம்னு நினைக்கிறேன். அதனால் இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு என்ன இதில் வந்து புரிஞ்சுது இல்லை புரியலையா, இல்லை ஏதாவது டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன்ஸ் ஏதாவது வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதோட பிளேலிஸ்ட் நீங்கள் பார்க்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பாருங்கள். அப்புறம் மேலே ஐகார்ட்ஸ்லையும் கொடுக்குறேன், அதையும் பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கப்புறம் இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்குறேன். ஸ்டே டியூன்.